இன்றைக்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இப்போது ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. கடாயில் வந்து 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்துக்கணும். போட்டு எண்ணெயிலே இது நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அது சேர்த்துட்டு அதே பூண்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நான் ஏற்கனவே பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், அதில் தக்காளி பூண்டெல்லாம் சேர்த்துருக்கேன். அதனால இதில் கம்மியாக சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலே நல்லா வதங்கிச்சுங்க வெங்காயம் தக்காளி எல்லாம். இப்போ நான் வந்து 4 முருங்கைக்காய் 2 கத்திரிக்காய்ங்க இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கணுங்க. இப்போ இதை எடுத்து அதை சேர்த்துக்கலாம். அப்படியே எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விடணுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிச்சு எண்ணெயிலே காயெல்லாம். அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூளுங்க 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்குன்னா அந்த அளவுக்கு சேர்த்துங்க. மஞ்சள் வந்து நான் ஏற்கனவே பருப்பில் சேர்த்துருக்கேன், அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 7 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. நல்லா காய் வெந்துடும். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இதெல்லாம் ஒரு மூடி போட்டு நம்ம அதை வேக வைக்கலாம். நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா கொதிச்சு காயை வெந்துச்சுங்க. கத்திரிக்காய் 3/4 பாகம் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இதில் பருப்பு சேர்க்க போகிறோம். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா 150 கிராம் பருப்புங்க. நான் வந்து இதில் 4 தக்காளி, பூண்டு, பெருங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சு ஒரு 5 விசில் விட்டு இறக்கிருக்குங்க. இப்போ நம்ம இதை மசித்து அந்த காயில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம இதில் அப்படியே எடுத்துக்கலாங்க. இப்படி வடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா மத்து வச்சு நம்ம அப்படியே களிச்சட்டிலெல்லாம் போட்டு கடைய வேணாங்க. ஏன்னா இது நல்லா பருப்பு வெந்துட்டுருக்கு, அதனால் லைட்டாக 2 மசியல் கொடுத்துடலாம். அப்படி தக்காளியெல்லாம் நல்லா நசுங்கிட்டோம். அவ்வளோதாங்க, பருப்பு கடைஞ்சாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம அந்த காயில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்துக்கலாங்க. சாம்பார்னா ரொம்ப கஷ்டம், இப்போ ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதுங்க. பருப்பு குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு நம்ம காயை கட் பண்ணி வச்சுக்கிட்டு உடனே நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி செஞ்சால் ஈஸியாக ஆகிடுங்க. இன்னும் இது வந்து மண் பாத்திரத்தில் செஞ்சால் ரொம்பவே நல்லது, நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. நம்மளுக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். 2 நிமிஷம் கொதிக்கிட்டு நம்ம பருப்பு தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நிறைய போட்டதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது செஞ்சு ஒரு 2 நிமிஷம் கூட வேண்டாங்க, 1 நிமிஷம் போதுங்க. இந்த பாத்திரத்துடைய மண் பாத்திரம் தன்மை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா கூட அது கொதிச்சுக்கிட்டே இருக்குங்க. அதனால் நம்ம 3/4 பாகம் வந்தால் கூட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்களா. நான் கேஸ் ஆஃப் பண்ணுறேன். அது பாருங்கள், அப்பவும் கொதிச்சுட்டே இருக்கும் பாருங்கள். இதுதாங்க மண் பாத்திரத்தின் தன்மை, நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு.
அவ்வளோதாங்க. நம்ம வீட்டில் காலையில் டிஃபன் கூட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்லாங்க. மற்றபடி சாப்பாட்டுக்கு மட்டும்தான் சாப்பிடணும் கிடையாது. குழந்தைங்க ஸ்கூல் போட்டோம்னா அர்ஜென்ட்டாக ஒரே குழம்புங்க, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதுங்க. எந்த ஒரு சாம்பாராக இருந்தாலும் பருப்பு வேக வச்சிட்டாவே நம்ம அடுத்த நிமிஷம் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நான் குழந்தைங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிருக்கேன். இப்போ அழகாக இந்த சாம்பார் ஊற்றி குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுனாலும் டக்குன்னு ஊற்றி அனுப்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.